குரல் வேத நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சென்ற பகுதியில் திருவள்ளுவர் மெய்யை பொய்யாக்கியதை கண்டோம். இன்று பொய்யை மெய்யாக்குவதனை காண்போம். பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், பொய்மையும் வாய்மையே குற்றமற்ற நன்மையினை பிறருக்கு செய்யுமாயின் என்பது இக்குறளின் கருத்து. நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டீங்க, ராத்திரி 9 மணி, கதவை யாரோ தட்டுறாங்க. கதவை திறந்து பார்க்குறீங்க, ஒரு பெண் நிற்கிறாள். ஐயா ஐயா, என்னை காப்பாற்றுங்கள், ஒரு காமுகன் என்னை துரத்தி கொண்டு வருகிறான் என்று சொல்கிறாள். உடனே நீங்கள் கதவை திறந்து அவளை கிச்சனில் போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை ஒளிய வச்சுட்டு கதவை பூட்டிடுறீங்க. டிவியை பார்க்குறீங்க. மீண்டும் கதவு தட்டப்படுகிறது. கதவை திறந்து பார்க்குறீங்க, ஒரு ஆண் நிற்கிறான். அவன் இங்கு ஒரு பெண் வந்தாளா என்று கேட்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெண்ணா? அப்படி யாரும் இங்கு வரவில்லை என்று சொல்கிறீர்கள். இது பச்சை பொய். ஆனால் திருவள்ளுவர் இதனை மெய் என்று சொல்கின்றார். காரணம் என்ன? நீங்கள் சொன்ன பொய் ஒரு பெண்ணுக்கு நன்மை விளைவித்துள்ளது, குற்றமற்ற நன்மை விளைவித்துள்ளது, ஒரு காமுகனிடம் இருந்து அவளை காப்பாற்றியுள்ளது. ஆதலால் இது பொய்யல்ல, மெய் என்பது இக்குறளின் கருத்து. இத்தகைய நுட்பங்கள் அமைந்த நூல் இந்நூல். இனி வெற்றியை தோல்வியாக்குவதை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.